இந்த கர்மா அப்படின்றது உங்களோட மைதானத்தை வேணால் தீர்மானிக்கலாம், ஆனால் நீங்கள் எப்படி ஆடணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் வந்து நீங்கள் வீழ்ந்தாலும் அங்கிருந்து எந்திரிச்சு நடந்து வரக்குண்டான வழிமுறைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. பழைய கர்மாவை நினச்சி பயந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காம துண்டு துண்டாக உடச்சி தூக்கி வீசிட்டு புதுசாக நல்ல கர்மாவை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு புது மனுஷனாக வெளியே வருவீங்க. கர்மா அப்படின்றது ஏதோ ஆகாயத்திலிருந்து வர்ற ஒரு தண்டனை கிடையாது. விதியை மதியால் வெல்லலாம். The Seventh Sense. உங்களோட ஜாதகத்தில் 50 வயசில் பெரிய கண்டை இருக்குது, அதாவது உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படும் அப்படின்னு ஜாதகத்தில் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்களா, இல்லை அதை மிதிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்க வருவீங்க. உங்களோட தலையெழுத்து ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புகிற அந்த பொய் தான் உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரி. இந்த வீடியோ முடிகிறப்ப கர்மானா என்ன, அது தாக்குமா இல்லையா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பம் அப்படின்றத துண்டு துண்டாக உடச்சி தூக்கி வீசிட்டு கண்டிப்பாக ஒரு புது மனுஷனாக வெளியே வருவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்தை ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை உடஞ்சி போய் இந்தா உன்னோட தலையெழுத்தை நீயே எழுதிக்க அப்படின்னு உங்கள் கையிலேயே ஒரு பேனாவை கொடுக்கும். கர்மா அப்படின்றது ஏதோ ஆகாயத்திலேருந்து வர்ற ஒரு தண்டனை கிடையாது. ஃபஸ்ட் இந்த பேர் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கர்மா க்ரூ அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து வந்தது. இது ஒரு சமஸ்கிருத சொல்லு. இந்த க்ரூ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. கர்மா அப்படின்னா செயல் அப்படின்னு மட்டும்தான். கர்ம பலன் அப்படின்னா நம்ம கர்மா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதனோட செயலோட விளைவு, அதுதான் வந்து கர்ம பலன் அப்படிங்கிறது. இந்த கர்மா அப்படின்றது நம்மளை தண்டிச்சிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நம்மளை ஒரு சூழ்நிலையில் வைக்கும், அதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு உண்டான செயலை செய்கிறதுக்கு முழு அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட சூழ்நிலையை இந்த கர்மா கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையை அடித்து விரட்டுறதுக்கு உங்கள் கையில் இருக்கிறது இப்போதைய செயல், அதாவது ஆகாமிய கர்மா அப்படிங்கிற இப்போதைய நல்ல செயல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான சூழ்நிலையிலிருந்தும் வெளியே வர முடியும். அது என்ன செயல்னு தெரிஞ்சால் நாங்கள் பண்ணிவிட்டு வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கர்மாவால் ஏற்படுற சூழ்நிலை அதாவது வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு கஷ்டம் அப்படின்றது வெவ்வேறு மாதிரி இருக்கும். பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கீழே வந்து விழுந்துடும், நிறைய கடன் ஏற்பட்டுரும், ஒரு உறவு நிலை பிரிவு ஏற்பட்டுரும். எந்த வேலை செஞ்சாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சம்பாதிக்கவே முடியல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். இதிலிருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு உதாரணத்து மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, உடனே ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி, மழை பெய்யுது, என்ன பண்ணலாம், இது என்னோடய கர்மாப்பா அப்படின்னு மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு என்னோடய விதி இப்படி மழையில் நனையணுங்கிறது என்னோடய விதி அப்படின்னு அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போகலாம், நனைஞ்சிக்கிட்டே நிற்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன், அந்த இயற்கையை திட்டலாம். ஏன் நான் போன இடத்துல தான் மழையை நீ கொண்டு வந்து விடணுமா, கடவுளையே கூட திட்டலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு திட்டலாம். இந்த மாதிரி திட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கலாம், இல்லை போய்கிட்டே கூட திட்டிகிட்டு இருக்கலாம். மூணாவது ஆப்ஷன், அதாவது அந்த மலையை வந்து சரி இயற்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு ஒரு குடை ஒன்றா வாங்கி பிடிச்சிக்கிறது. நம்மக்கிட்ட குடை இருந்ததுன்னா அதை எடுத்து பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு குடை ஒன்று வாங்கி பிடிச்சிக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்றது. கர்மாங்கிறதும் இதே மாதிரி தான். இந்த மூணாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்த ஒரு வெற்றியாளரோட கதையை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அண்ணாமலை அப்படின்னு ஒரு தொழிலதிபர், அவருக்கு ஈர்ப்பு விதி, இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் எல்லாமே தெரியும். அவர் தன்னோட நிறுவனத்தோட பங்குகள் எல்லாத்தையுமே இழந்துட்டு மொத்தமாக தொழிலை மூடிட்டு தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி வர்றார். தன்னோட சொந்த ஊருக்கே வந்தவர் அழுது புலம்பிட்டெல்லாம் இல்லை, ஒரு வாரம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அப்படியே யோசனை பண்ணுறார். நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. ஆனால் திரும்பவும் அவருக்கு ஒரு யோசனை வருது, நம்மக்கிட்ட அன்பான உறவுகள் இருக்குது, அப்பா அம்மா, வீடு, இந்த பிரபஞ்சம் வந்து நல்ல சுவாசிக்க காற்று தருது, உணவு நீர் எல்லாத்தையும் கொடுத்துருக்குது, நமக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருக்காங்க அப்படின்னு உண்மையான நன்றி உணர்வுக்குள்ளே போகிறார். அதாவது ஃபேக்காக வந்து இல்லாததை நினச்சி நம்ம நன்றி சொல்கிறதில்ல, உண்மையிலுமே அங்கே இருக்குது. அவருக்கு இத்தனை பெரிய இழப்பை வந்து அவர் சந்திச்சிருந்தாலும் இத்தனை விஷயங்கள் அவரை சுற்றி இருக்குது. அவர் இந்த இடத்துல ஒரு செயலை சூப்பராக செஞ்சார். அது என்னன்னு கேட்டுக்கிட்டா, சரி நான் நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணினேன்,
புகழோட உச்சிக்கு போனேன், இப்போ என்னோடய சூழ்நிலை இது, நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு முழுக்க அப்படியே அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டார். ஒன்று. அடுத்தது நன்றி உணர்வோடு இருந்தார். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளுக்கு, பொருள்களுக்கு, நபர்களுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருந்தார். அடுத்தது 3, அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்தது அதுக்கு அவர் கடவுள்கிட்ட, அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுனால கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டார். கடவுளை எனக்கு என்னென்னு பண்ணணும்னு தெரியல, எனக்கு இத்தனை அனுபவங்கள் இருக்குது, ஆனால் என்கிட்ட செய்கிறதுக்கு, தொழில் செய்கிறதுக்கு பொருட்களோ இல்லை ஆட்களோ யாருமே இல்லை, நான் என்ன செஞ்சால் நிம்மதியாக ஒரு நிறைவாக வந்து என்னோடய தொழிலை செய்ய முடியுமோ அதுக்குண்டான சூழ்நிலையை நீ அமைச்சு கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டார். வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம நிறையா தொழில்கள் செஞ்சுருக்கோம், அதில் வந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, இந்த அனுபவங்களை ஏன் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. அதை வந்து செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு சில எண்ணங்கள் வந்துச்சு. நம்ம பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தோம், இப்போ இங்கே வந்து சின்ன ஊரில் இப்படி நம்ம ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோமே, ஃப்ளைட்டில் எல்லாம் எப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தம்லாம் வந்துச்சு. அவர் இதெல்லாம் எது வந்தாலும் இந்த சூழ்நிலையை அவர் முழுக்க ஏற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே இருந்தாலும் அதை விட்டு வெளியே வந்து தன்னோட அனுபவங்களை எப்படி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை தேட ஆரம்பித்தார். அதுக்கான வழியை கண்டுபிடிச்சாரு. அதுக்கான இனிஷியேஷனையும் தொடங்கினார். இதை சொல்லிக் கொடுக்க நிறைய பேர்த்துக்கு அது உதவியாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த செயலை 3 வருஷம் தொடர்ந்து அதை செஞ்சதுனால மிகப்பெரிய ஒரு தொழில் ஆலோசகராக அவர் மாறிட்டார். அடுத்து அனந்தராமன் அப்படின்றவரோட கதை. இவருக்கு 50 வயசில் பெரிய உடல்நல கோளாறு ஏற்படும், இவர் உயிருக்கே கூட ஆபத்து அமையலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை கேள்விப்பட்ட அவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாரு, தன்னோட உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டாரு, காலையில் நேரமே எந்திரிச்சார், தியானங்கள்லாம் பண்ணார். அடுத்தது சாப்பிடக்கூடாத உணவுகள் எது தவிர்க்கக்கூடிய உணவுகளோ அதை தவிர்த்தார். உடற்பயிற்சி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டாரு. நேரமே தூங்குறது, இந்த மாதிரி ஹெல்த்தியான நல்ல பழக்க வழக்கங்களை அவர் மாற்றிக்கிட்டார். அதை வந்து தொடர்ந்து செஞ்சார். அவர் தொடர்ந்து அதை செய்யும்போது அவருக்கு இந்த பழக்க வழக்கங்கள்லாம் தன்னோட இயல்பாகவே வந்து மாறிடுச்சு. அப்படி மாறி இருக்கும்போது அவருக்கு 50 வயசும் வந்தது. அவருக்கு 55 வயசு 60 வயசையும் இன்றைக்கி கடந்துட்டு அவர் சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ அந்த கர்மா அப்படின்றது அவருக்கு ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவரோட செயல் ஆகாமிய கர்மா அப்படின்றது நல்ல செயலை வந்து அவர் ஒரு ஹேபிட்டாக வந்து வச்சுக்கிட்டதுனால அவரோட கர்மா அப்படின்றது அவரை தாக்காமையே கலைஞ்சு போயிடுச்சு. அவரோட செயல் தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்றதும் நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 பேரும், அதாவது அண்ணாமலை வந்து பிஸ்னஸில் தோற்று போனதுனாலையோ இல்லை இந்த ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பயந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அமிக்டலா, மூளையில் இருக்கிற அமிக்டலா பகுதி பயத்தில் உறைஞ்சு போயிருக்கும். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது சிந்திக்கிற பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை முடக்கி போட்டுரும். அப்புறம் நம்ம ஆழ்மனதோட ஒரு பகுதியாக இருக்கிற ஆர்ஏஎஸ் ஃபில்டர் அப்படின்றது நம்ம எதை முக்கியமாக நினைக்கிறோமோ அதைத்தான் வந்து நம்மளுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளை காட்டும், அதை நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். நீங்கள் பயத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேலும் பயத்தை எது கொடுக்கும், எந்த வாய்ப்பை எந்த செயலை செஞ்சால் இந்த பயம் வந்து நிற்கும் அப்படின்னு அதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். செய்யக்கூடாத அதே செயலை செய்வீங்க, திரும்ப போய் மறுபடியும் அந்த பயம் அப்படின்றது மேலும் அதிகமாகும். அனந்தராமன்லாம் வந்து பயப்பட்டார் அப்படின்னா ஏற்கனவே கார்டிசல் வந்து அதிகமாக சுரக்கும், அவரோட பயம் எச்சாகவும் திரும்ப வந்து அவரோட உடல்நலம் கீழே போய்கிட்டே இருக்கும். அவர் நினச்ச மாதிரி 50 வயசில் வந்து இந்த மாதிரி பயந்துட்டு இருந்திருந்தார் அப்படின்னா ஜாதகத்தில் சொன்னது உண்மையாகவே நடந்திருக்கும். இங்கே அனந்தராமனும் சரி அண்ணாமலையும் சரி அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கிட்டு சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டாங்க. அனந்தராமன் வந்து அந்த உடல்நல குறைவு தான் ஏற்படுமா, சரி நம்ம உடனே வந்து அந்த உடல் நலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை பண்ணலாமோ அதை நம்ம பண்ணுறேன் அப்படின்னு செயல்லையே இறங்கிட்டார். அப்போ அந்த ஆழ்மனம், அவரோட ஆர்ஏஎஸ் ஃபில்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உடல் நலத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிகளாக தேடி காட்டுது. அவரும் அதை செயல்படுத்துகிறாரு. அவர் செயல்படுத்தும் போது ஆழ்மனம் தன்னை பேர நம்பும், ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு தானே நம்பும். அவரோட ஆகாமிய கர்மா, நிகழ்கால நல்ல செயல் அப்படிங்கிறது அவரோட பிராப்த கர்மாவை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, இதெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்குது, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா கேள்வியாக இருக்கலாம். சரி, என்ன பண்ணாலும் தடையாகவே வருது, தோல்வியே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது?
இல்லை அந்த செயலை செஞ்சால் வெற்றி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, செயல் செய்கிற அதிகாரம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டிருக்கும் போது அதிலிருந்து வெளிவரதுக்கு உண்டான செயல்களை நம்ம செஞ்சுட்டு அதனோட முடிவை இறைவன்ட்டையோ இல்லை பிரபஞ்சத்திட்டையோ நம்ம விட்டுறணும். விட்டுட்டோம்னா தான் அந்த அமிக்டலா நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா, இந்த சூழ்நிலை மாறுமா மாறாதா அப்படின்னு எந்த விதமான சந்தேகங்கள் இதை பற்றி வந்தாலும் நீங்கள் மொத்தமாக அதை இறைவன்ட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது. இந்த அமிக்டலா ஆஃப் ஆகுது, இந்த பிஎஃப்சி வந்து ஆன் ஆகுது, இந்த ஆர்ஏஎஸ் ஃபில்டர் சரியாக உங்கள் வாய்ப்புகளை நோக்கி திரும்புது. இந்த மூணும் வந்து சரியான விதத்தில் ஒரு அலைன்மெண்ட், ஒரு சரியான ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் ஆகும். இது எந்த மாதிரி அப்படின்னா, கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொடை பிடிக்கிற மாதிரி. உங்களோட கர்மா அப்படின்றது அது போன ஜென்மத்திலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் ஓரிரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செயலோட விரைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சரியான செயலை தேர்ந்தெடுத்து அந்த செயலை தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் வெளியே வர முடியும். இந்த கர்மா அப்படின்றது உங்களை தண்டிக்கிறதுக்காக வர்றதில்ல, உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கறதுக்காக வந்துருக்குது. இந்த அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாத்தையும் இழந்துட்டு தன்னோட கிராமத்தில் சொந்த வீட்டுக்கு வரும்போது அவர் தன்னோட குடும்பத்துக்கு நேரத்தை செலவிடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக வந்து இப்போ வந்திருக்கு, ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டார். உண்மையிலுமே அது அவர் நல்லா சாப்பிட்றதும் இல்லை, நல்லா தூங்குறதும் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அந்த சூழ்நிலை அப்படின்றது எதுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தன்னோட குடும்பத்துக்காக நேரம் செலவு பண்ணுறதுக்கும் நல்லா சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கும் அவருக்கு உண்டான நேரத்தை அது கொடுத்துருக்கு. அவர் அழுது புலம்பாமல் மகிழ்ச்சியாக வந்து அந்த நேரத்தை அனுபவித்தார். இங்கே இன்னொரு பெரிய புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நல்ல செயலை இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கே ரிசல்ட் கிடைக்காது. அதை தொடர்ந்து செய்யணும். அதை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஒரு சலிப்பு இதெல்லாமே வரும். இது வரும்போது நீங்கள் வந்து பிரபஞ்சத்தையோ இல்லை கடவுளையோ வந்து நம்பிட்டு தொடர்ந்து நீங்கள் செயல்களை செய்யும்போது தான் அதுவும் வந்து சரியான செயல் செய்யணும். எது சரியான செயல் தெரியல அப்படின்னா கேள்வியை அந்த பிரபஞ்சத்திட்டையே கடவுள்கிட்டயே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு நன்றியுணர்வோடு இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே சொல்யூஷன். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு போராட்டமும் உங்களோட மாற்றத்துக்காக கூட இருக்கலாம். இந்த கர்மா அப்படின்றது உங்களோட மைதானத்தை வேணால் தீர்மானிக்கலாம், ஆனால் நீங்கள் எப்படி ஆடணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த விதி கர்மா அப்படின்றது மழை வந்து எப்பவுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதில் எப்படி கொடை பிடிச்சி நடந்து போகிறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் வந்து நீங்கள் வீழ்ந்தாலும் அங்கிருந்து எந்திரிச்சு நடந்து வரக்குண்டான வழிமுறைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. பழைய கர்மாவை நினச்சி பயந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காம புதுசாக நல்ல கர்மாவை செய்ய ஆரம்பிங்க. விதியை மதியால் வெல்லலாம், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இப்படின்னு பெரியவங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவு கொடுத்துருந்தது அப்படின்னா உங்களோட வேலையை இப்போதே தொடங்குங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்மாவோட பல மடங்கு பவர்ஃபுல் உங்களோட சரியான நல்ல நிகழ்கால செயல். நன்றி நண்பர்களே.